செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள் கன்ஃபார்மனான டேட்டை சொல்லுங்கள், இன்றைக்கி தான் டேட்டு கரெக்டாக ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய மாணவ செல்வங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்ப்பா. முதல்ல பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கான வேலைகள் என்பது நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் முடிச்சிட்டாங்களா, அதாவது நம்மளுடைய அரசு தேர்வுத்துறை இயக்கம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டே வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது. அதை முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டுக்கான டேட்டை ஆலோசனை மூலமாக ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. அண்ட் உங்களுக்கான ரிசல்ட்டு எப்போதைக்குள்ளே வெளியாகும்? நிறைய பேர் நெக்ஸ்ட் மந்த்து சொல்கிறாங்க, இல்லைனா இந்த மந்த்துக்குள்ளே வெளியாகுமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மந்த், அதாவது ஜூலைக்குள்ளவே பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகிடும். ஓகேங்களா, கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா முடியும் மோசூல உங்களுக்கான எல்லா ரிசல்ட்டும் வெளியே வந்துடும். ஓகேங்களா, சப்போஸ் 1-2 பேர் 11th இல்லை 10th பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 10th இந்த மந்த்து வரலாமே தவிர 11th நெக்ஸ்ட் மந்த்து கூட போகலாம். ஓகேங்களா, அது சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அரசு தேர்வுத்துறை இயக்கம் என்ன மாதிரி முடிவுகளை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அவங்க டிசிஷன் எடுத்துகிட்ட பிறகு தான் தெரியும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் கொடுத்தாதான். ஆனால் அது வரைக்கும் 12th செல்லக்குட்டீஸ் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளியாகிவிடும். ஓகேங்களா, நிறைய பேர் ப்ரோ காலேஜ் போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என் கூட பப்ளிக் முடிச்சவங்களாம் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க, நாங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ ஓகே, அதுக்கான பார்த்திங்கன்னா வேலைகளை பாருங்கள். ஒரு பக்கம் அப்ளிகேஷன்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்கப்பா. ஓகேங்களா, அண்ட் மேலும் செல்லக்குட்டீஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சில கமெண்டில் சொல்கிறாங்க, ப்ரோ இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிடுவேனா ப்ரோ அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, உங்களை சுற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருந்து சொல்லியிருந்தாலும் கூட உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா, நீங்கள் பாஸ் ஆவீங்களா இல்லையா, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பினா மட்டும்தான் தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை பார்த்திங்கன்னா உறுதியாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கான மார்க் உங்களை தேடி வரும். நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கும் நான் கேட்குறேன், நம்பிக்கைக்கான பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸை, ஹாட் கமெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ கீழே பார்த்திங்கன்னா கொடுங்க. நான் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மேலும் செல்லக்குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை நினச்சி யாரும் கவலை கொள்ளாதீங்க. ரிசல்ட் என்றைக்கோ ஒரு நாள் வெளியாக போகுது, அது பிரச்சனையே இல்லை. இந்த மந்த்துக்குள்ளே வெளியாகிடும். அதை நினச்சிட்டு ப்ரோ எப்போ தான் ப்ரோன்னு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த யோசனையை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷராக மாற்றிக்காதீங்க. என்றைக்கு வெளியானால் இல்லை, நம்ம பாஸ் ஆக போகிறோம், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் யோசிச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதை பாருங்கப்பா செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா, ஏன் இதை சொல்கிறேன்னா, ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு இந்த டைமுக்குள்ளே வெளியாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா கூட அந்த நம்மளுடைய பசங்க ஒரு மனசில் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ அதை சொல்லாததுனால கொஞ்சம் பதற்றப்படுறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, யாரும் பயப்பட வேண்டாம். கூடிய விரைவில் உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும். அதை பற்றி ஆலோசனை நடைபெற போகுது அப்படின்றத மட்டும் தெரியப்படுகிறது. வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அதுக்கான பார்த்திங்கன்னா தகவல்களை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.